எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு திருமங்கை ஆழ்வார் எழுதிய அங்கன்மா ஞால அந்த பதிகத்தில் 5வது பாசுரம். நேற்றுக்கு 4வது பாசுரம் பார்த்தோம், இன்னைக்கு 5வது பாசுரம். பாசுரத்தை சொல்றேன், கேட்டுக்கோங்க. மென்ற பேழ்வாய் பால் எயிற்றோர் கோளரியாய் அவுணன் பொன்ற வாகம். பொன்ற ஆகம் நான் சொன்னாங்க. பொன்ற ஆகம் வள்ளுகிறாள் போய்ந்த புனிதனிடம் நின்ற செந்தி மொண்டு சூரை நீள் விசும்போடு இரிய சென்று காண்தற்கு அரிய கோவில் சிங்கவேல் குன்றமே. இது பாட்டு. பாட்டை சொல்லும்போது எப்படி சொல்லுவாங்கன்னா, மென்ற பெழ்வாய் வாழையிற்றோர் கோளரியாய் அவுணன் பொன்றவாகம் வள்ளுகிறாள் போய்ந்த புனிதனிடம் நின்ற செந்தி மொண்டு சூரை நீள் விசும்போடு இரிய சென்று காண்டற்கரிய கோவில் சிங்கவேல் குன்றமே அப்படி சொல்லுவாங்க. அவங்க சொல்லும்போது, இந்த சாத்தமொழியில் சொல்லும்போது இது ஒன்றோட ஒன்று ஓவர்லேப் ஆகி வேற இருக்கும், நமக்கு புரியாது. இப்போ அதுக்கு தான் இந்த கான்செப்டே அதுக்கு தான். இந்த சப்ஜெக்ட் எடுத்து நம்ம பண்ணுறது கான்செப்டே அதுக்கு தான். இதை எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். நமக்கு தெரிஞ்சிருக்கதை நம்மளோட வாழ்நாளைக்குள்ள நமக்கு தெரிஞ்சதை மற்றவங்களுக்கும் சொல்லிடணும், அவ்வளோதான். கேட்கறது கேட்காதது அவங்களோட அந்த எண்ணங்களை பொறுத்து இருக்கு. சிலருக்கு அப்போ கேட்க முடியும், சிலருக்கு அப்புறம் கேட்பாங்க, சிலர் கேட்கவும் மாட்டாங்க. ஆனாலும் அப்புறமா என்னைக்கா ஒரு நாள் 6 மாதம் 1 வருஷம் கழிச்சு கூட ப்ளே பண்ணி கேட்பாங்க. அதனால தான் அவங்க இந்த குரூப்பில் இதை போடுறதுக்கு காரணம். இந்த குரூப் இதை ஃபார்ம் பண்ணதுக்கு ரீசனே அதுதான். முதல்ல விஷ்ணு சஹஸ்ரநாமம் 1000 நாமங்களுக்கும் அர்த்தம் சொல்லியிருக்கேன் இல்லையா? முதல்ல சொன்னேன் 1000 நாமங்களுக்கும் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம், அது 80ல் 20 வரைக்கும் சொன்னேன். அதுக்குள்ளே என் சன்னோட மேரேஜ் கொஞ்சம் கிட்ட வந்துட்டு எனக்கு கொஞ்சம் வெளியில் அலையிற மாதிரி ஆகிட்டு, அதனால் அதுக்கு மேலே சொல்ல முடியல. அதையும் நான் முடிப்பேன், அதையும் நான் சொல்லுவேன், மீதியை சொல்லுவேன். 20 சொல்லியிருக்கேன், இன்னும் மீதியை சொல்லணும். 20 சொல்லணும், 19 சொல்லிருக்கேன், நீ 20 சொல்லணும். அது மாதிரி நம்ம இதை சொல்கிறதுக்கு காரணமே என்னென்னா, நமக்கு தெரிஞ்சிருக்கிறத 4 பேரும் தெரிஞ்சுக்கணும். அந்த விஷயத்தை தெரிஞ்சுட்டு நாளைக்கு ஏதாவதுன்னும் போது அவங்களுக்கும் அது தெரிஞ்சுக்கணும். நமக்கு தெரிஞ்சது நம்மோட மறையக்கூடாதுன்றதுக்காக தான் நான் அதை சொல்கிறேன். அது என்ன அல்பமான விஷயமா இருந்தால் கூட சரி, சின்ன விஷயமா இருந்தால் கூட சரி. இப்போ விஷயத்துக்கு வருவோம். மென்ற பேழ்வாய். மென்ற பேழ்வாய்னா, மென்ற பேழ்வாய், மென்றன்றது கோபம் அதிகமாகும் போது பார்த்தீங்கன்னா வெளியே வாயை திறக்காம உள்ளே மெல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? மென்றன்றதுக்கு அதான் ரீசன். வாயை மூடிக்கணும், உள்ளுக்குள்ளேயே அசைக்கணும், பல்லால கிரைண்ட் பண்ணுறது, அதுதான் மென்ற. மென்றன்றது அதான் மென்ற பேழ்வாய். தின்ற பேழ்வாய்ன்னு சொன்னோன்னு வைங்க, வாயை திறந்து தின்றது. வாயை திறந்து அசைக்காமல் வெறும் தொண்டையை மட்டும் இது பண்ணி வாய் வழியாக ஃபீட் பண்ணி தொண்டையை மட்டும் அசைச்சு இது பண்ணுறது முழுகிறது. நீங்கள் சாலிட் பொருளை கூட மாத்திரையெல்லாம் போட்டிங்கன்னா அப்படியே முழுகிறீங்க இல்லையா? அதை கடிக்கிறீங்களா, அசைக்கிறீங்களா? அதுக்காக ஒன்றும் இல்லை, தண்ணியை உள்ளே கொத்துறீங்க, உள்ளே போயிடுது. அது முழுகிறது. அது தெரிஞ்சுங்க. தின்றது மெல்றது இதுக்கெல்லாம் தெரிஞ்சுக்கணும். மெல்றது இது, தின்றது இது. அது முழுகிறது. குடிக்கிறதுன்னு ஒன்று இருக்குது. தண்ணியை நீங்கள் வாயில் தண்ணி மாதிரி லிக்விடாக இருந்ததுன்னா அப்படியே வாயில் கொண்டு அப்படியே குடிக்கிறது, முழுங்கிறது. அது குடிக்கிறது. ஆக சாப்பிட்றதுல 4 விதம் இருக்குது. மெல்லறது, முழுங்கிறது, தின்னறது, குடிக்கிறது. அப்படி சொல்லணும். முதல்ல தின்னறது, அடுத்தது மெல்லறது, அடுத்தது முழுங்கிறது, அடுத்தது குடிக்கிறது. இதனாலேயே இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கணும். அதான் மென்ற பேழ்வாய். பேழ்னா பெட்டி மாதிரி வாயம், பெரிய வாய். பெட்டி பார்த்தீங்கன்னா சாதாரணமாக இருக்கும், திறந்தீங்கன்னா நிறையா கொள்ளும் இல்லையா? பெருசாக உள்ள தெரியுது பாருங்க, குகை மாதிரி. அதான் மென்ற பேழ்வாய். வாள் எயிற்றோர். வாள்ன்றது அந்த கூரான ஒரு இது. வாள் எயிறுன்றது கூர்மையான இது. எயிறுன்னா பற்கள். முதல்ல சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, எயிறுன்னா பற்கள். அதான் மென்ற பேழ்வாய் வாள் எயிற்றோர். அந்த மாதிரி ஒரு கூர்மையான பற்களை உடைய எயிற்றோர் கோளரியாய் அகுணன். கோளரின்றது சிங்கத்துக்கு பேர். சிங்கத்துக்கு பேர் கோளரின்னு பேர். அவுணன்றது இரணியனோட பேர். கோளரியாய். மென்ற பேழ்வாய் வாழையிற்றோர் கோளரியாய் நரசிம்மமாய் அவுணன் பொன்றவாகம். அவுணன்றது இரணியன். பொன்றன்றது அந்த அதாவது நல்லா அசைய முடியாத பிடிச்சிக்கிறது, நன்றாக அப்படின்னு அர்த்தம். பொன்றன்னா நல்லா கெட்டியாக பிடிச்சிக்கிறது. பொன்ற அதாவது பொருந்த அப்படின்னு, பொருந்த அழுந்தமாக பிடிச்சிக்கிறது. பொன்ற ஆகம்
ஆகம்ன்றது அகம்னு எடுத்துக்கணும். இந்த இடத்துல அகம்ன்றது அவனுடைய உடல். இந்த இடத்துல வந்து அகம்ன்றது அவனுடைய உடலை குறிக்கும். பொன்றாகம் வள்ளுகிறாள். வள்ளுனா வலிமையான, உகிர்ன்றது நகம். எயிர்னா பல்லு, உகிர்னா நகம். ஞாபகம் வச்சுக்கோ, போன தடவை சொன்னேன். எயிர்னா பல்லு, உகிர்னா நகம். வள்ளுகிறாள் வலிமையான அந்த நகத்தால. வள்ளுகிறாள் போழ்ந்த புனித இடம். போழ்ந்தன்றது வந்து போழ்ந்தன்றதுக்கு அர்த்தம் என்னன்னா புழக்கிறதுன்னு. அதான் புழக்கிறது, ரெண்டா புழக்கிறதுன்னு வாங்க பாருங்க. இந்த விரையாக புழக்கிறது, அதுக்கு பேர் தமிழ் அர்த்தம் வந்து போழ்ந்தன்றது தான் கரெக்டான பேர். அதான் போழ்ந்தன்றது வந்து பிளந்தன்னு அர்த்தம். போழ்ந்த புனிதன், அவ்வளவு ஆக்ரோஷமா குரான பல்லு, கூர்மையான நகத்தால அவன் நெஞ்ச புழக்கிறார். அப்படியே பொழந்து எடுத்து தூக்கி போடுறார். ஒரே பொழந்து கட்டுறான்றாலே. அதான் புழக்கிறதுன்றது வந்து என்னன்னா உடைக்கிறது. அந்த நெஞ்ச பொழந்து தூக்கி போடுறாரு இல்லையா, அப்படிப்பட்ட ஆளு ஒன்றவாகும் வள்ளுகிறாள் போழ்ந்த பொழந்து போட்ட புனிதனிடம். இப்படிப்பட்ட ஒரு ஆளை எப்படி புனிதன்னு சொல்ல முடியும்? இது என்னன்னா போழ்ந்தன்றது வந்து இந்த அது வந்து இரண்யனுக்கு மட்டும்தான் பொருந்தும். மற்றவாளுக்கெல்லாம் புனிதன். ஏன்னா இந்த இரண்யன் ஒழிச்சதுனால எவ்வளோ பேர் இரண்யா எவ்வளோ பேரை கொண்டான். எவ்வளோ பேர் ரிஷிகளையெல்லாம் நான் இது பண்ணி போட்டான், கிழிச்சு போட்டான். ரிஷிகளையெல்லாம் பிடிச்சி தலையார்த்து போட்டான். அதனால அவனை கொண்டதுட்ட வேலை வந்து பூமிக்கு போகிறான். அவன் பூமிக்கு ரிலீஃப், பூலோகத்துக்கு ரிலீஃப். அதனால பூலோகத்துக்கு ரிலீஃப் பண்ணுற, நமக்கு நல்லது பண்ணுறவா எல்லாருமே நமக்கு நல்லவா தானே. அது மாதிரி பூலோகத்தில் எல்லாருக்குமே நல்லது பண்ணிங்கனால புனிதன். புனிதன் இடம், அவனுடைய இடமா அது. அந்த அகோபிலன்றது அவனுடைய இடம். அதனுடைய அது அமைப்பு எப்படி இருக்கும்னா, அதனுடைய காட்சி எப்படி இருக்குன்னா, நின்ற செந்தி நெருப்பு எரிஞ்சுட்டே இருக்குமா, செக்கச்சவேல்னு. அதான் செந்தின்றது. அதான் செக்கச்சவேல் எரியது வந்து ரொம்ப நெருப்பு பட்டப்பட்டன்னு வெடிச்சுட்டு எரியும் பாருங்க, அந்த ஆக்ரோஷமா எரியறது. அதுதான் நின்ற செந்தி மொண்டு சூறை. மொண்டுன்றா ஒரு இதுல எதுவுமே இல்லாத ஒரு, அதாவது நரம்பு அதனோட அதுக்கு ஆதாரமே இல்லாத ஒரு பாத்திரத்தில் மொழ்றோம் இல்லையா, தண்ணியை ஒரு பாத்திரத்தில் மொழ்றோம். அதான் மொண்டுன்றது. அதான் மொழ்றது, தண்ணியை மொழ்றோம் இல்லையா, அதுக்கு ஆதாரம் கிடையாது. தண்ணிக்கு வேறு ஏதாவது செடி அதுக்கு நரம்பு இருக்கா, இல்லை வேர் இருக்கா, களை இருக்கா, எதாவது இருக்கா, ஒன்றும் கிடையாது. அது நீங்கள் எப்படி எடுக்கிறியோ அது மாதிரி வந்துடும். அது மாதிரி மொண்டு சூறைன்றது வந்து சூறை விடுறதுன்னு பாருங்க, காற்றுல விடுறது. மொண்டு சூறை நீள் விசும்போடு எரிய. விசும்புன்னா ஆகாயம், நீள் விசும்புன்னா மிகப்பெரிய ஆகாயத்தில் எரியறதான். அந்த நெருப்பை ஒரு பக்கெட்டில் மொண்டு மேலே கொட்டோம்னா எப்படி என்ன ஆகும்? பக்கெட் தனியாக இருக்கும், தண்ணி தனியாக அப்படியே அப்படி போய் கொட்டும் இல்லையா. அது மாதிரி மொண்டு சூறை நீள் விசும்போடு, மிகப்பெரிய ஆகாயத்தில் சூறை காத்துக்கு அப்படி அந்த தீய மொண்டு அப்படி மேலே வீசுறதான். நீள் விசும்போடு இரிய. அதுதான் எரியன்னு சொல்ல பாருங்க. எரியன்னா எரியும், நின்று எரியும். இரியன்னா மறைஞ்சு போடுறான். ஆகாயத்தில் பந்து மாதிரி அப்படியே, ஆகாயத்தில் பந்து மாதிரி அப்படி வந்து அந்த அனல் வந்து தழல் வந்து அப்படியே டக்குன்னு மறைஞ்சு போடுது. அதுதான் நீள் விசும்போடு இரிய. எவ்வளோ அழகாக யூஸ் பண்ணிருக்காரு பாருங்க வார்த்தைகளை. எரியன்னு சொல்ல அந்த இடத்துல நீள் விசும்போடு இரிய. இன்றதியும் மொண்டு சூறை. அதனால தான் அந்த இடத்துல வந்து வாடி சூறையோ இல்லை எடுத்து சூறையோ எல்லாம் சொல்லல, மொண்டுன்னு சொல்லியிருக்காரு. மொண்டுன்னா அப்படியே தழல் மட்டும், எந்த உருவமும் இல்லாத, அதுக்குன்னு ஒரு ஃபேஸே இல்லாத அப்படியே மொண்டு அப்படியே ஒரு பந்து மாதிரி ஆகாயத்தில் போய் அப்படியே டக்குன்னு மறைஞ்சிடும். அந்த மாதிரி எரியதான். நெருப்பு நிறைய எரியும் போது அது மாதிரி ஆகும். இப்போ கூட இப்போ பெரிய பெரிய ஃபயர்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஃபயர் எரிஞ்சிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு பந்து மாதிரி அப்படியே அந்த அழல் மேலே போகும், அப்படியே டக்குன்னு மறைஞ்சிடும். அந்த அழல் இன்னொன்று மேலே பட்டா பிடிக்கும், அது வேற. ஆனால் அப்படி மேலே போச்சுன்னா அந்த ஆகாசத்தில் போன விசும்பில் போன உடனே அப்படியே மறைஞ்சிடும். அதான் நின்ற தூயும் மொண்டு சூறை நீள் விசும்போடு அந்த ஆகாயத்தில் போய் இரிய அப்படியே டக்குன்னு மறைஞ்சு போயிடலாம். இரிய சென்று காண்டற்கு அரிய கோயில். நீங்கள் போய் பார்க்கறதுன்றது ரொம்ப கஷ்டம். அரிய ஆட முடியாதுன்னு சொல்லலாரா. சென்று நீங்கள் போய் பார்க்கறதுக்கு அரிய கோவில், ரொம்ப கஷ்டமான ஒரு கோவில் அது. சிங்கவேல் குன்றமேன்றது அகோவிலத்தை குறிக்கும். ரொம்ப அருமையான பாட்டு. இந்த பாட்டில் எத்தனை அர்த்தம் சொல்கிறாரு பாருங்க. இந்த இரியன்றது வந்து நம்ம வந்து ரொம்ப அதை ரசிக்கணும், ரசித்து பார்க்கும்போது தான் அது புரியும். நின்றத்தையும் மொண்டு சூறை நீள் விசும்போடு இரிய. முதல்ல 2 வரையும் அவுடனை பற்றி சொல்கிறார். அடுத்த வரையும் அந்த அகோபிலத்தை பற்றி சொல்கிறார் பாருங்க. ஒவ்வொரு பாட்டிலையும் பாருங்க, ரொம்ப அருமையாக இருக்கும். அந்த அகோபிலத்தில் இருக்கிறத நேச்சுரலாக அப்படியே சொல்லுவார். நானும் ரங்கநாதன் இப்போ தான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி போயிட்டு வந்தாங்க. ரங்கநாதம் இந்த குரூப்பில் எல்லாருமே இருக்காங்க. நாவலன் இருக்கார், தென்னவன் இருக்கார், ரங்கநாதன் இருக்கார், நான் இருக்கேன். நாங்கள் 4 பேர் தான் போனோம். போய் 3 நாள் அங்கே
அகோபிலத்தில். ரொம்ப அருமையான இது நடந்து போனோம் மேலே. எல்லா நவநரசிம்மரையும் நடந்து போய் பார்த்தோம். ரொம்ப கஷ்டப்பட்டோம். நாங்கள் கஷ்டப்பட்டோன்றதை விட ரங்கநாதன் சமாளித்து வந்தார் பாருங்க. அதுதான் அவருக்கு 73 இயர்ஸ் வருது வயசு. ரொம்ப டீசெண்டான ஆள். ஒரு தேவையில்லாத ஒரு ஒம்பது புகழம் போக கூட ரொம்ப நியாயஸ்தான். அவர்கிட்ட அவர் வந்தார். அவர் நடந்து நான் எனக்கே நாங்கள் முதல்ல நான் புக் பண்ணுறதுக்கு போனேன். டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு போனப்போ நான் வந்து சரி ரங்கநாதன் வேண்டான்னு தான் நினச்சேன். அவரும் முதல்ல சொல்லியிருந்தேன், சரி வரலங்கன்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாரு. அவர் போகிற அன்றைக்கி என்னங்க டிக்கெட் பகோபலத்துக்கு புக் பண்ண போகிறேன் வரீங்களா அங்கன்னு. சரி இன்னும் கவுண்டருக்கு வந்தார். நான் கவுண்டருக்கு வரேன் அப்படின்ட்டு வந்தார். அந்த கவுண்டரில் பண்ணும்போது என்னங்க நீ உங்களை விட்டு போகிறது எனக்கு ஒரு மாதிரி என்ன பொண்ணுங்க பரவாயில்ல, நான் முடியலன்னா பாதியில் உட்காந்துக்கிறேன், நீங்கள் போயிட்டு வந்துருக்கேன்னு. சரி முடியலன்னா ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டோன்னு அப்படி தான் பிளான் பண்ணி பண்ணோம். ஆனால் அவர் எங்கள் கூட எல்லா இடத்துக்கும் வந்தார். நவநரசிம்மரையும் சேவிச்சார். ரொம்ப விசேஷம் அது. ஓகே, தேங்க்யூ. நாளைக்கு அடுத்த பாட்டு பார்ப்போம். தேங்க்யூ. இதெல்லாம் எல்லாராலையும் முடியாது, சிலர் தான் அதெல்லாம் பண்ண முடியும். இந்த மாதிரி இந்த அகோபிலெல்லாம் போய் சேவிக்கிறதுன்றது வந்து எல்லாருக்கும் கொடுத்து வைக்காது. அதுக்கு எல்லாமே கொடுத்து வைக்கணும் தனியாக. நான் போனேன்ற பெருமைக்காக சொல்லல, பொதுவாகவே அந்த மாதிரி சில இடங்கள்லாம் பெருமாள் கோயிலில் திருக்கணபுரம் இருக்க, திருக்கணபுரம் போகவே முடியாது. கிட்ட போகும்போது ஏதாவது அது வந்துடும், இடைஞ்சல் வந்துடும், போக முடியாது. போய் எனக்கு 2-3 தடவை அது மாதிரி எடுத்து. ஒரு தடவை போனப்போ வேன் பிரேக் டவுன் எடுத்து போக முடியாது போட்டு, இன்னொரு தடவை போனப்போ வழியில் பெரிய அந்த அங்கே இது இருக்குது, அந்த கேஸ் எடுக்கிறாங்க, அந்த அந்த இது இருக்க போட்டிருக்காங்க, அந்த ஐஎஸ் இது அவங்களோட அந்த கேஸ் எடுக்கிற அந்த இதோட இது போட்டிருக்காங்க. பெரிய ஒரு ஃபார்ம் போட்டிருக்காங்க. அந்த ஃபார்ம் போடுறது வேலை போட்டிருந்தாங்க. முள்ளு கம்பியெல்லாம் வச்சு கட்டியிருந்தாங்க. வண்டி போக முடியாதுன்றாங்க, வழியில் கட் பண்ணிட்டாங்க. கேஸ் எடுக்கிறதுக்கு இது போட்டிருந்தாங்க. அந்த மாதிரி நாம் ஓஎன்ஜிசி இது கேஸ் எடுக்கிறதுக்கு அந்த எல்லா ஏற்பாடெல்லாம் பண்ணியிருந்தாங்க. அதுக்காக கம்பி போட்டிருந்தாங்க பாருங்கள். குறுக்க அந்த ரோடுக்கு நேராக போகுது. இல்லைன்னா அந்த அடுத்த ரோடு போய் சுற்றி வரணும். வர முடியாதபடி எனக்கு 2-3 தடவை திருக்கணபுரம் அது மாதிரி மிஸ் ஆகிருக்கு. நானும் ரங்கநாதனும் 2-3 தடவை போயிருக்கோம். கிட்ட போகும்போது கதவு சாத்துறதுக்கு முன்னாடி 1 நிமிஷம் முன்னாடி ஜஸ்ட் அப்படியே என்டர் ஆகிட்டு வந்தோம். அது மாதிரிலாம் 2-3 தடவை ஆகிருக்கு. தேங்க்யூ. நாளைக்கு அடுத்ததில் பார்ப்போம். தேங்க்யூ.